பெங்காமுவே நாளக தேரர் தேசப்பற்றுள்ள தேசிய இயக்கத்தின் அமைப்பாளர் கலாநிதி குணதாஸ் அமரசேகர உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரால் இந்த இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரோகாந்த் அபேசூரிய மற்றும் பிரியாந்த பெர்னாண்டோ ஆகிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் இந்த மனுக்கள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. பிரதான மனு தொடர்பில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தால் மாத்திரமே இந்த இடையீட்டு மனுக்களை பரிசீலிக்க முடியும் என பிரதிவாதிகள் சார்பில் மன்றில் முன்னிலையான பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் சுஹார் ஷிஹேரா தெரிவித்தார். இதன்போது இடையீட்டு மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணிகளான வி.கே. சோக்சி, மனோகர டி சில்வா மற்றும் கிருஷ்மால் வர்ணகுலசூரிய, அசோக் பரன் ஆகிய சட்டத்தரணிகள் விடயங்களை முன்வைத்தனர். குறித்த வழக்கு தற்போது பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளமையால் விடயங்களை முன்வைப்பதற்கு அனுமதி வழங்குமாறு சட்டத்தரணிகள் மன்றில் கோரினர். இன்னும் மனுதாரர் சார்பில் முன்னிலையாகும் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சுவ ஜெயவர்தனவின் சமர்ப்பணங்கள் நிறைவடைந்த பின்னர் இடையீட்டு மனுக்கள் தொடர்பில் பரிசீலிக்க முடியும் என மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரோகாந்த் அபேசூரிய தெரிவித்தார். அதற்கமே இந்த இடையீட்டு மனுக்களை எதிர்வரும் 17ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது.